வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மெட்டல் காஸ்டிங்ல we are going to start with the casting defects. Last video வரைக்கும் we have covered up to the different types of casting. அந்த continuous casting வரைக்கும் பார்த்திருப்போம். இந்த வீடியோல we will start with the casting defects. நீங்க பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்க்கலைனா you can go and check it out. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த டிஃபெக்ட்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேப்ஸ் மட்டும் குயிக்கா பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கிளீனிங் ஆஃப் கேஸ்டிங். இப்போ நம்ம கேஸ்டிங் ப்ராசஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை எப்படி நம்ம கிளீன் பண்ணி அந்த கேட்டிங் எலமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம கேஸ்டிங் வெளியே எடுக்கணும். அதுக்கு தான் ஒன்னாவது ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபெட்லிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த டைம் வச்சே இதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன்ல கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஃபெட்லிங்னா என்ன அர்த்தம்னா, ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் த மோல்ட் பை ப்ரொவைடிங் த வைப்ரேட்டிங் மெக்கானிசம் அண்ட் செப்பரேட்டிங் த கேட்டிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த கேஸ்டிங். நம்ம ஒரு வைப்ரேட்டிங் ஃபோர்ஸை கொடுத்துட்டு வைப்ரேட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட்டிங் எலமெண்ட் சுத்தி இருக்கிற அந்த சாண்ட் பார்ட்டிகல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உதிர ஆரம்பிச்சிடும். ஃபைனலா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், அந்த கேட்டிங் எலமெண்ட் மட்டும் கிடைக்கும். அதுல இருந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு தேவையான கேஸ்டிங் வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வைப்ரேட்டிங் மெக்கானிசத்தை நம்ம ப்ரொவைட் பண்றது மூலமா நம்மளுக்கு கடைசியா செப்பரேட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்றோம்னா ஃபெட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெட்லிங்னா என்னங்கறத கேட்பாங்க. கிளீனிங் ஆஃப் கேஸ்டிங்ல வர்றதுதான் இது. அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்கு கிளீனிங் ஆஃப் கேஸ்டிங்ல. அது என்ன, ஷார்ட் ஆர் சாண்ட் பிளாஸ்டிங். ஷார்ட் ஆர் சாண்ட் பிளாஸ்டிங் என்ன அர்த்தம்னா, எக்ஸ்டர்ல ஒரு ஸ்டீல் பால நம்ம த்ரோ ஃபோர்ஸா நம்ம த்ரோ பண்றது மூலமா அந்த சர்ஃபேஸ்ல அது மூலமா நம்ம அந்த கேட்டிங் எலமெண்ட்டை பிரிச்சு எடுத்து நம்ம கேஸ்டிங் வெளியே எடுக்க முடியும். அதான் சொல்லியிருப்பாங்க, டு ரிமூவ் த சிலிக்கா சாண்ட் பார்ட்டிகல்ஸ் which are fused on the surface of the casting. இப்போ மேல நம்மளுக்கு சிலிக்கா ஸ்டாண்ட் அதாவது சாண்ட் பார்ட்டிகல் எல்லாமே மேல ஒட்டி இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்டீல் பால்ஸ் வில் பி ஃபோர்ஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஸ்டீல் பால இப்போ ஃபோர்ஸா நம்ம சர்ஃபேஸ் ஹிட் பண்றது மூலமா நம்மளுக்கு தனியா பிரிச்சு எடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் பேர் தான் பிளாஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம். சாண்ட் பிளாஸ்டிங் ஆர் ஷார்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுக்கிறது பேர் தான் ஷார்ட் ஆர் சாண்ட் பிளாஸ்டிங். நம்ம அந்த த்ரோ பண்ற அந்த ஸ்டீல் பால்ஸோட சைஸ் என்ன இருக்கும்னா, டயாமீட்டர் 3 to 5 mm. இந்த mm சைஸ்ல இருக்கும். சப்போஸ் ஃபைன் கிரெயின் சாண்டா இல்லாம இப்ப நம்ம கோர்ஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சாண்ட் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபைனல் நார்மல் நம்மளுக்கு கிரெயின் சைஸ்ல இருக்கு சாண்ட் அப்படின்னா we can define it as a normal blasting or short னு சொல்றாங்க. அதுலயே கோர்ஸ் கிரெயின் சாண்ட் இப்ப நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றோம்னா சாண்ட் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் we are using for the cleaning of casting. Cleaning of casting ல வரது ஃபெட்லிங் அண்ட் சாண்ட் பிளாஸ்டிங் ஆர் ஷார்ட் னு சொல்லுவோம். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம we will start with the casting defects தான். casting defects ல என்னெல்லாம் இருக்கும்னா, இதுல நம்ம மேஜர் கேட்டகரி இந்த ஹெட்டிங் வச்சு பிரிப்போம். கேஸ் டிஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க. மோல்டிங் மெட்டர்னால என்ன இருக்கு, மோல்டிங் மெட்டீரியல்னால வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ். போரிங் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு, அதே மாதிரி கேட்டிங் டிசைனால எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருமா, இது தவிர வேற ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னு ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் தனித்தனியா இருக்கும். ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி கேஸ் டிஃபெக்ட். கேஸ்ல இருந்து இப்ப நம்மளுக்கு உள்ள ஃபார்ம் ஆகிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு டிஃபெக்ட்ஸா வரும். அதுல என்னென்ன டைம்ஸ் எல்லாம் வருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அதுல கேஸ் டிஃபெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றது ப்ளோ ஹோல்ஸ் அண்ட் ஓப்பன் ஹோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஹோல்ஸ்ல என்னன்னா, இப்ப கேஸ் டிஃபெக்ட்ஸ் which is formed on the surface of the casting. இப்ப சர்ஃபேஸ்லயே நம்மளுக்கு டிஃபெக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, கேஸ் டிஃபெக்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா நம்ம ஓப்பன் ப்ளோ அப்படின்னு சொல்றோம். அதே கேஸ்டிங் உள்ள இருக்குது, ஃபார்ம்டு இன்சைட் த கேஸ்டிங்னா அந்த டைம் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ளோ ஹோல்ஸ்னு சொல்லுவோம். இல்லையா? இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னாலே தெரியும். சர்ஃபேஸ் இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஓப்பன் ஹோல்ஸ். ஓப்பன் ப்ளோஸ் தான் சர்ஃபேஸ் ஆஃப் த கேஸ்டிங்ல இருக்கும். இன்சைடு நம்ம கேஸ்டிங்ல இப்போ நம்மளுக்கு இந்த ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேரு ப்ளோ ஹோல்ஸ் சொல்லுவோம். இது எதனால வருதுன்னா, these are caused by the moisture content left in the mold. ஆல்ரெடி மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த மோல்டுல இருக்குது. அதனால தான் அதே மாதிரி கோர்ல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்னாலையும் நம்மளுக்கு இந்த ப்ளோ ஹோல்ஸ் அண்ட் ஓப்பன் ஹோல்ஸ் வருது. இது எதனால ரீசன், மாய்ஸ்சர் கண்டென்ட் வர்றதுக்கு ரீசன் பார்த்தோம்னா லோ பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டினா ஆல்ரெடி நம்ம அதே பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு ஈஸியா ஃப்ளூயிடிட்டிக்கு உள்ள ஃப்ளோ ஆகுங்கிறத காட்டுறது தான் பெர்மியபிலிட்டி சொல்லியிருப்போம். சரியா சார்? இப்ப இங்க லோ பெர்மியபிலிட்டி இருக்கிறதுனால தான் அந்த சாண்ட்ல இருக்கிறதுனால தான் மாய்ஸ்சர் கண்டென்ட்டே மேலே இருக்குது. சரியா? அது ஒன் ஆஃப் த ரீசன்.
So in the low permeability எதனால வருது அப்படிங்கறத காட்டியிருப்போம். யூஸ் ஆஃப் த டூ ஃபைன் கிரெயின்ஸ். ஸோ கிரெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. நம்மளுக்கு வந்து சாண்டோட ஃபைன் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அதே மாதிரி ஹையர் அமௌண்ட் ஆஃப் பைண்டர். ஸோ மேல வந்து நம்மளுக்கு வந்து இப்ப பைண்ட் பண்ற யூஸ் பண்ற அந்த பார்ட்டிகல் வந்து ரொம்ப வந்து ஹை அமௌண்ட்ல இருக்கு. ஸோ அதிகமான வந்து பைண்டர் யூஸ் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் ரேமிங். ஸோ வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ரேமிங் பண்றது வந்து அதிகமா ரேமிங் பண்ணிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து மேல வந்து அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ லோ பெர்மியபிலிட்டி தான் இருக்கும். ஏன்னா உள்ள வந்து அலோவ் பண்ண முடியாது அடுத்து ஃப்ளோ பண்றதுக்கு. அதுவாக ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்சஃபிஷியன்ட் வெண்டிங் பிராக்டிஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து ரீசன் ஃபார் த லோ பெர்மியபிலிட்டி. சரியா? சரி, மெயினா வந்து இந்த ப்ளோ ஹோல்ஸ்னா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. ப்ளோ ஹோல்ஸ் அண்ட் ஓப்பன் ஹோல்ஸ்னா ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ மாய்ச்சர் கண்டென்ட் வந்து மோல்டுல இருக்கிறதுனால தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெமிடியல் ஆக்ஷன் எடுத்துக்கிற வேண்டியதான். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றது ரெமிடியல் ஆக்ஷன். இதெல்லாம் வந்து ப்ராசஸ் கண்டுபிடிச்சாலே அதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து அதுக்கு என்னென்ன எடுக்கங்கிறத எடுக்கணும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் கேஸ் டிஃபெக்ட் என்ன சொல்றோம்னா ஏர் இன்க்ளூஷன். ஸோ உள்ள வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஏர் வந்து லாக் ஆகி நின்றுக்கிடுச்சு. ஸோ அதான் ஏர் இன்க்ளூஷன் சொல்றோம். அதான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த அட்மாஸ்பரிக் அண்ட் அதர் கேசஸ் அப்சார்ப்டு பை த மோல்டன் மெட்டல். ஸோ உள்ள மோல்டன் மெட்டல்ல வந்து ஃபர்னஸ்லயோ அப்படி இல்லைன்னா நம்ம இந்த லேடிலையோ வந்து இருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணல. அண்ட் டூரிங் த ஃப்ளோ இன் த மோல்டு. ஸோ உள்ள வந்து ஃப்ளோ பண்ற டயத்துல ஸோ வென் நாட் அலௌடு டு எஸ்கேப். ஸோ வெளியே வந்து போக முடியல. உள்ளே வந்து இப்போ கேஸ் வந்து நம்ம தேங்கி நின்றுக்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்துல ஃப்ளோ பண்ற டயத்துலனா ஸோ would be trapped inside. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ the casing and weaken it. ஸோ உள்ள வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கேஸ் வந்து உள்ள வந்து தேங்கி நின்றுடும். ஏர் லாக் மாதிரி தான். அதான் ஏர் இன்க்ளூஷன் சொல்றோம். ஸோ the reasons are எதனால வருதுன்னா ஹை போரிங் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமா டெம்பரேச்சர் நம்ம வந்து நம்ம மோல்டன் மெட்டல் வந்து ஃப்ளோ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா புவர் கேட்டிங் டிசைன். ஸோ இது கரெக்டா பண்ணிருக்க மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்க்ரூஸ் வந்து அன்பிரஷரைஸ்டு கேட்டிங் சிஸ்டம்ல யூஸ் பண்றது. அதே மாதிரி தேவையில்லாம அப்ரட் இந்த பென்ஸ் இருக்கிறது, டர்புலன்ஸ் அந்த கொந்தளிச்சு வர்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு புவரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. கேட்டிங் டிசைனே புவரா இருக்கு. அதே மாதிரி போரிங் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால இந்த ஏர் இன்க்ளூஷன் உள்ள வந்து ஏர் போய் வந்து லாக் ஆகிடுது. அதான் வந்து ஏர் இன்க்ளூஷன் ரீசன்ஸ். ஸோ அடுத்து வந்து பின் ஹோல் போராசிட்டி. சரியா? ஸோ தேர்ட் கேஸ் டிஃபெக்ட்ல வர வந்து பின் ஹோல் போராசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் சைஸ் கேஸ் ஹோல்ஸ். அதான் அந்த வெண்ட் ஹோல் இங்க காட்டியிருக்காங்க. So small size gas holes which are formed due to the hydrogen gas. So hydrogen gasனால வரக்கூடிய இத வந்து நமக்கு டைரக்டா क्वेश्चनல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. So இந்த ஹைட்ரஜன் கேஸ்னால வரது வந்து இந்த பின் ஹோல் போராசிட்டிங்கிறது இஸ் known as the pin hole porosity. சரியா? இங்க வாட்டர் வந்து தனித்தனியா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா செப்பரேட் ஆகுது. சோ இந்த ஹைட்ரஜன் கேஸ்னால வரக்கூடியது தான் பின் ஹோல் போராசிட்டின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இந்த இருக்குலயே அந்த காஸ்டிங் கடையெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதுதான். சோ இந்த மாதிரி வந்து இப்ப சீரிஸ் ஆஃப் பின் ஹோல்ஸ் வந்து இப்ப நிறைய ஆயிடுச்சு. சோ அப்பனா இப்ப என்ன ஆகும்னா வந்து லீக்கேஜ் ஆஃப் த fluid due அண்டர் த ஹை ஆப்பரேட்டிங் பிரஷர். சோ பிரஷர் வந்து இப்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வந்து பின் ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய போராசிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும், அந்த fluidே வந்து லீக் ஆக சான்ஸ் இருக்கு. சோ அது வந்து அதனால வந்து வரக்கூடியது. இது வந்து ரீசன் என்ன பார்த்தோம்னா மெயின் ரீசன் ஃபார் திஸ் ஹை போரிங் டெம்பரேச்சர். அதே தான். சரியா? சோ வந்து அண்டர் ஹை பிரஷர் சொல்லியிருந்தா இங்க அதே தான். ஹை போரிங் டெம்பரேச்சர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ பண்றோம் which increases the gas pickup. So அது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். So this is particularly so எந்த மெட்டீரியல் வரும்னா சிவியர் இன் தி அலுமினியம் அலாய். So அலுமினியம் அண்ட் அலுமினியம் பேஸ்ட் அலாய்ல தான் இருக்கும். So அப்படி இல்லைன்னா ஸ்டீல். So ஸ்டீல்ல வந்து நாட் ஓன்லி ஸ்டீல். So ஸ்டீல்ல வந்து அலுமினியம் மிக்ஸ் ஆயிருச்சுனாலே வரும். So மெயின் ரீசன் வந்து எங்க இருக்கும்னா வந்து அலுமினியம் அலாய் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ சோ அங்கெல்லாம் வந்து இந்த பின் ஹோல் போராசிட்டி வரதுக்கு வந்து சான்ஸ் வந்து ஹையா இருக்கு. So இத கூட क्वेश्चनல கேட்கலாம். சரியா? சோ தெரிஞ்சு வச்சுங்க. So ions having the aluminum are severe in the aluminum alloy. So aluminum based alloy aluminum materialsல தான் வந்து பின் ஹோல் போராசிட்டி வர ஹை சான்சஸ் இருக்கு. சோ அடுத்த கேஸ் டிஃபெக்ட் என்ன சொல்றோம்னா ஸ்கேர் அப்படின்னு சொல்றோம். சோ ஸ்கேர்னா ஒண்ணும் கிடையாது, ஷாலோ ப்ளோ. சோ ஷாலோங்கிறது வந்து ரொம்ப ஆழம் இல்லாம சோ ரொம்ப கம்மியான ஒரு பள்ளத்துல வந்து இந்த மாதிரி இருக்குல்ல. அப்ப சர்ஃபேஸ் வந்து இருக்கு எனக்கு. ஆனா பட் ரொம்ப வந்து டெப்த் கிடையாது. சோ கொஞ்சம் தூரம் வந்து ஆழமா இருக்கும். சோ which is formed on the surface of the casting. சோ இதுக்கு பேர் தான் ஸ்கேர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ பட் இது மாதிரி ஸ்கேர் இருக்கும். பட் இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும். சோ மேல பாத்தீங்கன்னா லேயர் இருக்கும். பட் அடியில வந்து அந்த ஃபுல்லா வந்து அந்த நம்மளுக்கு வந்து ஃபுல்லா காஸ்டிங் வந்து ப்ராசஸ் இருக்காது. இடையில கேப் இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தின் லேயர் மட்டும் இருக்கு. பட் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வர்றது பேர் வந்து பிளிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இட் இஸ் த ஸ்கேர் கவர்டு பை த தின் லேயர் ஆஃப் மெட்டல். இதே தான். இதுக்கு மேல மட்டும் ஒரு லேயர் மட்டும் வந்து அடிஷனலா ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளிஸ்டர்னு சொல்றோம். வெறும் இந்த ஷாலோ ப்ளோ மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கேர்னு சொல்றோம். சரியா? சோ இது எல்லாமே தான் வந்து கேஸ் டிஃபெக்ட்ஸ்ல வருது. காஸ்டிங்ல வர கேஸ் டிஃபெக்ட்ஸ் கேட்டகரி இது எல்லாமே. சோ அடுத்த கேட்டகரி வந்து மோல்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் த மெத்தட்ஸ். சோ பேஸ்ட் ஆன் த மோல்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ல என்னெல்லாம் கேஸ்டிங் டிஃபெக்ட் வருதுன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றோம்னா டிராப்ஸ் அண்ட் டெட்ஸ். சோ இது வந்து இம்பார்ட்டன்ட், இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த டிராப்ஸ் என்ன, டெட் என்னன்ட்டு.
So due to the improper ramming, so ramming of the sand வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர்ல இல்ல. If the molding sand will be dropped from the cope box to the drag box. So already வந்து நம்ம செட்டப்ல வந்து the cope box வந்து மேல இருக்கும், so drag box கீழ இருக்கும். So ramming பண்ணும்போது நமக்கு வந்து இப்ப molding sand வந்து மேல இருந்து கீழ வந்து இப்ப drop ஆகி விழுகுது. சரியா? அந்த மாதிரி விழுகும்போது will form a projection on the surface of the casting. So அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா drop-னு சொல்லுவோம். So drop-ங்கிறது மேல விழுகிறது தான், அவ்வளவுதான். drop-ங்கிறது அதே டைரக்ட் மீனிங் தான். So இந்த மாதிரி இருக்குல இதான் drop-னு சொல்றோம். So அதே டயத்துல at the bottom of the casting-ல வந்து நமக்கு வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த கேவிட்டி தான் சொல்லுவோம். கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் depth-னு சொல்றோம். So இந்த மாதிரி வந்து பாட்டம்ல வந்து இருக்கிறது பேர் பள்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா அது டெப்த்னு சொல்லுவோம். மேல வந்து இந்த மாதிரி வந்து உள்ள வந்து நம்ம டிராப் ஆகி வந்து விழுந்துருச்சு. சோ இந்த இடத்துல வந்து அடிஷனல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி காட்டுச்சுன்னா அது பேர் வந்து நமக்கு டிராப்னு சொல்றோம். சரியா? சோ இந்த டயகிராம்லயும் காட்டியிருப்பாங்க. சோ டிராப்பிங் டியூ டு த இம்ப்ராப்பர் ராமிங். சோ மேல வந்து இம்ப்ராப்பர் இதான் வந்து நம்மளுக்கு வந்து கோப் பேக்ஸ், டிராக் பேக்ஸ். சோ இதனால வந்து கீழே வந்து இப்ப கேவிட்டி ஃபார்ம் ஆயிருச்சு. சோ இந்த இடத்துல மேல வந்து இங்க வந்து ப்ரொஜெக்ஷன் மாதிரி காட்டும். சோ இது வந்து மோல்டன் லிக்விட் வந்து இந்த இடத்துல இருக்கு. சரியா? சோ அடுத்த கேட்டகரி வந்து கட்ஸ் அண்ட் வாஷஸ். சரியா? சோ கட்ஸ் அண்ட் வாஷஸ் அடுத்த நம்மளுக்கு வந்து இப்ப மெத்தட் ஆர் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு வர்றது தான் மோல்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட் வர்றது. சோ இங்க என்ன ரீசன்னா டியூ டு த இம்ப்ராப்பர் ராமிங். சோ இங்க அதே தான் அண்ட் புவர் கேட்டிங் டிசைன். சோ கேட்டிங் டிசைன் ஒழுங்கா பண்ணல, அதே மாதிரி ராமிங் ப்ராப்பரா இல்லைன்னா இஃப் த மோல்டிங் சாண்ட் வில் பி எரோடட் ஃப்ரம் த மோல்டிங் சர்ஃபேஸ். சரியா? சோ வந்து ஈஸியா வந்து அரிஸ்ட் பேருன்னு சொல்லுவோம். அதான் மோல்டிங் சாண்ட் வில் பி எரோடட் ஃப்ரம் த மோல்டிங் சர்ஃபேஸ் அண்ட் வாஷ்டு இன்டு த cavity will form some projection on the casting. It known as the cut and washes. சரியா? சோ இப்ப ஹை வெலாசிட்டில வந்து இப்ப நம்ம வந்து நம்ம இந்த மெட்டல் வந்து இப்ப ஃப்ளோ பண்ணி வந்து உள்ள ஊத்துறோம். சோ இது வந்து இப்ப ஆட்டோமேட்டிக்கா சாண்ட்ல வந்து இப்ப மிக்ஸ் ஆயிருச்சு. சரியா? சோ இந்த மாதிரி ஹை வெலாசிட்டில போறது மூலமா நமக்கு வந்து இங்க வந்து இப்ப எரோட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதான் வந்து ஹென்ஸ் சாண்ட் எரோட் ஆயிருது. அதான் அரிப்புன்னு சொல்றோம். அதான் எரோட் ஆகி வந்து நிக்குது. சோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்னா கட்ஸ் அண்ட் வாஷஸ் சொல்றோம். சரியா? சோ அதான் வந்து washed into the cavity will form the projection. So இதான் ரீசன் சொன்னது. It may be caused by the molding sand not having enough strength. அது வந்து ஒன்னாவது ரீசன். சோ நமக்கு வந்து சாண்ட் வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் இல்ல. ஏன்னா வந்து ஹை வெலாசிட்டில உள்ள வரும்போது ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒன்னாவது ரீசனா இருக்கும். சரியா? சோ இந்த கட்ஸ் அண்ட் வாஷஸ்க்கு அப்படி இல்லை அப்படின்னா மோல்டன் மெட்டல் ஃப்ளோயிங் அட் த ஹை வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி வந்து ஹை வெலாசிட்டில வந்து உள்ள வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. சோ அது வந்து ஒன்னாவது ரீசன். அதுதான் இங்க சொல்றாங்க கட்ஸ் அண்ட் வாஷஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ இங்க வந்து இப்ப டியூ டு தி இம்ப்ராப்பர் மோல்டிங் வந்து மோல்டு ஹார்ட்னஸ் இப்ப நமக்கு கம்மியா இருக்கு. சோ சாண்ட் வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் இல்ல. சரியா? சோ அதான் இம்ப்ராப்பர் ராமிங்ல இருக்கு. சோ இதுல வந்து நமக்கு வந்து மெஷினிங்ல தான் அந்த ரன்னர் வந்து ரிமூவ் பண்ணுவோம். சரியா? சோ இங்க தான் இங்க காட்டியிருக்காங்க அந்த சிலிக்கா சாண்ட் ப்ரொடியூஸ் SIC. சோ ஹேட் த பிரிட்டில் ஃபார்மேஷன். ஈஸியா வந்து பிரேக் ஆயிரும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு மெஷின். சோ வந்து மெஷினிங் அப்போ வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆயிரும். சரியா? சோ இத வந்து கட்ஸ் அண்ட் வாஷஸ் சொல்றோம். So third category வந்து scab. Yes, already scab னு பார்த்தா gas defectல. So இங்க அடுத்த category பார்க்கிறது scab னு சொல்லுவோம். So due to the improper ramming, so வந்து if the liquid metal can be penetrated, so இத metal penetration another சொல்லலாம். சரியா? So penetrate ஆகுது into the loose sand layer வருது. ஒவ்வொரு லேயரா வந்து ஃபார்ம் ஆயின ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி சர்ஃபேஸ்ல காட்டுது. அது பேர் தான் scab அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த மாதிரி இருக்கு இல்லையா? So வந்து இந்த மாதிரி வந்து தனியா வந்து காட்டும் ப்ரொஜெக்ஷன் ஆன் த casting. இது வந்து எதனாலனா அதேதான் liquid metal வந்து can be penetrated so into loose அந்த sand layer by layer வந்து ஃபார்ம் ஆகி வந்து வரது தான் scab அப்படினு சொல்லுவோம். சரியா? அடுத்து fusion. so fusionனா வந்து தெரியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டக்குனு fusionனா ரெண்டு அந்த சேர்க்கை மாதிரி தான். சரியா? so caused by the fusion of the sand grains with the molten metal. so molten metal கூட வந்து நமக்கு வந்து அந்த sand grains sand particle உள்ளது வந்து நமக்கு வந்து ஃபியூஸ் ஆறது மூலமா it provides a brittle and glossy appearance. so brittleனா தெரியும் ஈஸியா பிரேக் பண்றது, glossy அதேதான் உடையற மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அந்த casting surface வந்து கிரியேட் ஆயிருது. so the main reason for the defect is the clay in the molding sand is of the lower refractoriness. so refractoriness வந்து இப்ப கம்மியா இருக்கு. அது வந்து ஒன்னாவது ரீசன். ஆர் தேர் த போரிங் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். சோ வந்து உள்ள நம்ம போர் பண்ற டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அப்படி இல்லனா லோயர் ரெஃப்ராக்டிவ்னஸ். இந்த ரெண்டு தான் ரீசன் ஃபார் த ஃபியூஷன். அதுக்கு சரியா? சோ அடுத்த கேட்டகரி ரன் அவுட். சோ நேம்ல இருக்கு ரன் அவுட். சரியா? சோ வெளிய வந்து மோல்டன் மெட்டல் வந்து வெளிய போறது. சோ ரன் அவுட் இஸ் காஸ்ட் பை த மோல்டன் மெட்டல் லீக்ஸ் அவுட் ஆஃப் த மோல்ட். சரியா? சோ மோல்ட் அவுட் வெளிய வந்து நம்ம லீக் ஆகி போறதா ரன் அவுட்னு சொல்றோம். இதுக்கு என்ன ரீசன்? இட் காஸ்ட் பை த எய்தர் faulty mold making. சோ மோல்ட் வந்து ப்ராப்பரா வந்து இல்ல, ஆர் பிகாஸ் ஆஃப் த faulty molding flask-ம் ப்ராப்பரா இல்ல. சோ இதுக்கு வந்து ரெக்டிஃபை ஆக்ஷன் அதேதான். சரியா? நீங்க ப்ராப்பரான மோல்ட் அண்ட் மோல்டிங் ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்.
சோ இது வந்து மோல்ட் அவுட் வெளிய வந்து லீக் ஆகி போயிருச்சு சரியா சோ அத வந்து ரன் அவுட் அப்படினு சொல்றோம் சோ அடுத்த கேட்டகரி வந்து அடுத்த கேட்டகரியில அடுத்த டைப் அதே இதுல தான் சரியா சோ மோல்டிங் மெட்டீரியல் அண்ட் மெத்தட்ல அடுத்த வந்து rat tails and buckles அப்படினு சொல்வாங்க சோ rat tailsனா this is caused by the compression failure of the skin so அந்த compression வந்து நமக்கு வந்து நடக்கணும் பட் இங்க வந்து failure ஆயிருது அந்த skin of the mold cavity because of the excess heat in the molten metal so temperature வந்து ரொம்ப excess ஆ இருக்கு சோ அதனால வந்து compression failure நடக்குது so under the influence of the heat so இப்ப heat வந்து அதிகமான heat வந்துச்சுனா so என்ன ஆயிரும்னா sand வந்து expand ஆயிரும் so thereby moving the mold wall backwards so அந்த molding wall வந்து outerல உள்ள molding wall வந்து so வந்து back side move ஆகும் and in the process so when the wall gives away so நமக்கு இந்த இடத்துல gap கிடைக்கும் so the casting surface may have this marked as the small line மாதிரி வந்து நிக்கும் சரியா so இத வந்து இப்ப एक्चुअली அந்த compression failure நடக்கு so அதனால இப்ப என்ன ஆகுதுனா வந்து இப்ப அதிகமா டெம்பரேச்சர் உள்ள வரும்போது sand வந்து expand ஆயிருது so ஆட்டோமேட்டிக்கா அந்த molding wall வந்து towards அத moving towards the back wall வந்துச்சுனா so வந்து இப்ப நம்ம surface வந்து ஒரு லைன் மாதிரி மார்க் வந்துரும் சரியா so இதே மாதிரி வந்து ரிப்பீட்டடா வந்து இப்ப நிறைய லைன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சுனா so நிறைய லைன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் so number of such failures the casting surface may have a number of crossing small lines லைனா வந்து மேல தெரிய ஆரம்பிச்சிரும் so அதான் என்ன சொல்றோம்னா நம்ம rat tails அப்படினு சொல்றோம் சரியா சோ இப்ப rat tail வந்து சிவியரா இருக்கு ரொம்ப வந்து நமக்கு ஏகப்பட்ட அந்த ஃபெயிலியர் லைன்ஸ் மாதிரி வந்துருச்சுனா அதுக்கு பேர் தான் buckles அப்படினு சொல்வாங்க இதோட அடுத்த ஸ்டேஜ் சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா rat tail அது வந்து சிவியரான ஸ்டேஜ் தான் buckles னு சொல்வோம் சோ இதுக்கு என்ன ரீசன் the main cause of these defects are the molding sand has got the poor expansion property so expansion வந்து ப்ராப்பரா இல்ல and also hard strength வந்து or otherwise heat in the pouring metal is too high so அதிகமான temperature poor expansion property so இத வந்து reason for the rat tails and buckles so அடுத்த கேட்டகரி வந்து sweep னு சொல்லுவோம் சரியா so sweep so under the influence of the metallostatic forces நால இப்ப என்ன ஆகும்னா the mold wall again so move back causing a swill in the dimensions of the casting so இது வந்து நமக்கு வந்து overflow அதாவது வந்து வடிஞ்ச மாதிரி வருது இல்லையா அதுதான் so metallostatic forces நால வந்து mold இப்போ வந்து பேக்வேர்ட்ல மூவ் ஆகி சோ எக்ஸஸா வந்து ஸ்வெல் வந்து ஆயிருது சோ இதுனால நமக்கு என்ன ஆகும்னா as a result வந்து ஃபீடிங் ரெக்வயர்மென்ட் அதிகமாகும் காஸ்டிங்ஸ் வந்து அதிகமான வந்து ஃபீடிங் வந்து நமக்கு வந்து அதிகமான மெட்டல் வந்து ஊத்துற மாதிரி வரும் எக்ஸஸா வந்து இங்க வந்து நமக்கு வந்து ஸ்வெல் ஆறதுனால so which should be taken care by the proper choice of the riser design so riser design இங்க ப்ராப்பரா பண்ணிட்டோம்னாலே சோ நமக்கு வந்து இந்த ஸ்வெல் ப்ராப்ளமே இருக்காது சோ வந்து ப்ராப்பரான ரெக்வயர்மென்ட் மட்டும் போதுமானது அத வந்து ஸ்வீப் னு சொல்றோம் சோ இதுக்கு வந்து காசு அதேதான் அதாவது faulty mold making procedure வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா அடாப்ட் ஆகல சோ அதுதான் வந்து one of the main cause அதாவது ரீசன் சோ அடுத்து கேட்டிங் டிசைன் சோ கேட்டிங் டிசைனை வச்சு என்னன்னா சோ மெயினா பார்க்கிறது ஒண்ணே தான் இந்த டிசைனை வச்சு shrinkage cavity சோ shrinkageனா வந்து நம்ம சுருக்கம் உருவலையா அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் due to the improper riser design சோ riser design ப்ராப்பரா பண்ணல சரியா சோ அது வந்து அதான் வந்து one of the இது main reason for the shrinkage cavity வரதுக்கும் இங்க அதே தான் பாத்துறோம் proper choice of the rising design கொடுத்தோம்னாலே இங்க வந்து sweep arrest பண்ணலாம் இங்க அதே தான் சரியா சோ இங்க improper riser design இருக்கிறதுனால தான் cavity is formed due to the shrinkage of the material so material எல்லாமே இப்ப சுருங்கிருச்சுனா வந்து உள்ள வந்து நமக்கு கேப் உள்ள ஆரம்பிச்சிரும் அதான் cavity ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லிருக்கோம்னா நம்ம shrinkage cavity இது ஆல்ரெடி நம்ம அந்த இதிலே பாத்துறோம் types of allowances படிக்கும்போது இதுவும் சேர்ந்து வந்து நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம் அதே கான்செப்ட் தான் சொல்லிருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா கேவிட்டியா ஃபார்ம் ஆயிரும் இங்க லிக்விட் மெட்டல் வந்து இங்க நம்ம போல் பண்றோம் இது வந்து ரைசர் சரியா சோ அடுத்து வந்து pouring metal defects சோ இப்போ pouring metal defects பொறுத்து வந்து அடுத்து என்னது இது வந்து ஒண்ணே தான் கேட்டிங் டிசைனை பொறுத்து வந்து ஒரு மேஜர் கேட்டகரி தான் அடுத்து pouring metal சோ அத வச்சு வந்து மிஸ் ரன் சரியா சோ வந்து ப்ராப்பரா வந்து ரன் ஆகல சோ due to the insufficient fluidity and pouring temperature before reaching the cavity the liquid metal is getting solidified சோ இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த டயகிராம்ல காட்டியிருப்பாங்க ஃபுல்லா வந்து நமக்கு solidified ஆகி அந்த ரன் பண்ணி அந்த மெட்டல் வந்து போகணும் பட் வந்து ஃபுல்லா போக முன்னாடியே இங்கே வந்து நம்ம solidified ஆயிரு நின்றுச்சு இங்க வந்து இப்போ வந்து இந்த இடத்துக்கே நமக்கு வந்து மெட்டலே போகல அப்படினா இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த unfilled cavity கிடைக்கும் இல்லையா இதுக்கு பேர் தான் மிஸ் ரன் அப்படினு சொல்றோம் சோ அந்த ரன் வந்து ப்ராப்பரா இல்ல தான் மிஸ் ரன் சோ insufficient fluidity இந்த மெட்டல் வந்து நம்ம ஃப்ளோ பண்ணி ஊத்துறோம் அது வந்து ஃபுல்லா வந்து கரெக்ட்டா போய் solidified எல்லா இடத்துலயும் போய் டச் ஆகி உட்காரணும் இந்த இடத்துல இப்ப கேப் வந்து இருக்குது அதுக்கு பேர் தான் நம்ம சொல்றோம்னா மிஸ் ரன் அப்படினு சொல்லுவோம் சரியா சோ இதுல இன்னொரு டைப் என்ன இருக்குன்னா வந்து கோல்ட் ஸ்டட் னு சொல்லுவோம் சரியா சோ another category in the pouring metal சோ மெட்டல் வந்து போர் பண்றதுல வந்து another
நம்ம டெஃபெக்ட் வருது, கோல்டு ஸ்டட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஆல்ரெடி நம்ம அந்த டைப்ஸ்லயே பார்த்திருப்போம். கோல்டு ஸ்டட் வந்து ப்ராசஸ் வந்து வருதுன்னு சொல்லி ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்திருப்போம். சோ இதுக்கு என்னதுன்னா 2 streams of the liquid metal. இங்க அதே மாதிரி தான், பட் இங்க என்னன்னா ரெண்டு மெட்டல் இருக்கும் சரியா. சோ 2 stream of the liquid metal will not fuse properly. சோ இங்க வந்து ப்ராப்பரா வந்து இந்த ஃபியூஸ் ஆகல. சோ இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு. சோ இங்க வந்து ப்ராப்பரா வந்து இங்கே வந்து இப்ப முடிஞ்சிருச்சு, இங்கே இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. சோ வந்து ப்ராப்பரா ஃபியூஸ் வந்து ஆகல. சோ will form a discontinuity. சோ இங்க டிஸ்கண்டினியூ ஆயிருச்சு. ஆர் அதர்வைஸ் வீக் ஸ்பாட் வந்து அந்த இடத்துல ஐடென்டிஃபை ஆகும். இதுக்கு பேர் தான் கோல்டு ஸ்டட்னு சொல்லுவோம் சரியா. சோ will not fusing properly. அதான் வந்து கீ பாயிண்ட் நம்மளுக்கு இதுல தெரிய வேண்டியது. கோல்டு ஸ்டட்ல ரெண்டு ஸ்ட்ரீம் வந்து இருக்கும், அது வந்து ப்ராப்பரா ஃபியூஸ் ஆகல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சோ ஃபியூஸ்ங்கறத கீவேர்டு நம்மளுக்கு கோல்டு ஸ்டட்க்கு. சோ இட் இஸ் caused by the lower fluidity of the molten metal or small section thickness of the casting. சோ casting thickness கம்மியா இருக்கு or lower fluidity இருக்கு. சோ அதனால தான் வந்து இது வந்து வருதுன்னு சொல்றோம். அடுத்து slag inclusions. சோ அதே மாதிரி தான் slag வந்து இப்ப inclusions. சோ ஸ்லாக்னா தெரியும் நம்ம அந்த கசடு இந்த தேவையில்லாதெல்லாம் இருக்கு இல்லையா, அதான் வந்து இன்க்ளூஷன் உள்ள வந்து வருது. டூரிங் த மெல்டிங் ப்ராசஸ்ல ஃப்ளக்ஸ் இஸ் ஆடட் டு ரிமூவ் த அன்டிசைரபிள் ஆக்சைட்ஸ் அண்ட் இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் இன் த மெட்டல். சோ ஆல்ரெடி இருக்கிற இந்த தேவையில்லாத ஆக்சைடு இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்றதுக்காக ஃப்ளக்ஸை வந்து நம்ம அடிஷனல் ஆட் பண்ணுவோம் அந்த மெல்டிங் ப்ராசஸ் அப்ப. சோ அதுல வந்து அட் த டைம் ஆஃப் டேப்பிங்ல வந்து ஸ்லாக் ஷுட் பி ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும் ஃப்ரம் த லேடில். பட் வந்து அது பண்ணலைன்னா எகைன் அந்த ப்ராப்ளம் வந்து வரும். அதான் வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Otherwise, any slag entering the mold will weaken the casting. அது வந்து நம்ம ரிமூவ் பண்ண விட்டோம்னா அந்த கசடு எல்லாமே தேங்கி அதுவே வந்து நம்ம casting வந்து weaken பண்ணிரும் சொல்றாங்க. And also spoil the surface of the casting. So casting surface also will get spoiled. So இது ஏதாவது எலிமினேட் பண்ணனா slag trapping method ஒரு மெத்தட் இருக்கு. சோ அத பட் நம்ம டீடைலா தேவையில்ல, பட் என்ன மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சோ slag trapping மெத்தட வச்சு வந்து we can eliminate the slag inclusions வந்து எலிமினேட் பண்ண முடியும் சரியா. சோ இதோட வந்து மெட்டலர்ஜிக்கல் டிஃபெக்ட் இருக்கு சரியா. சோ மெட்டலர்ஜிக்கல் டிஃபெக்ட்னா ஒண்ணும் கிடையாது. சோ இதுல ஒரு ரெண்டு தான் மெட்டலர்ஜிக்கல்ல ஹாட் டியர்ஸ் அண்ட் ஹாட் ஸ்பாட்ஸ். சோ ஹாட் டியர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஹாட் டியர்ஸ் அண்ட் கிராக்ஸ்னா டியூ டு த நான் யூனிஃபார்ம் கூலிங். சோ கூலிங் வந்து யூனிஃபார்மா இல்ல, அதனால நான் யூனிஃபார்ம் shrinkage stresses can be developed in the casting. சோ வந்து shrinkage stress, இந்த நான் யூனிஃபார்ம் shrinkage, அதாவது இந்த நம்மளுக்கு வந்து சுருங்கலையில வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆயிரும். அதாவது எதனாலனா கூலிங் வந்து ப்ராப்பரா வந்து இல்ல, நான் யூனிஃபார்மா இல்லனா அந்த shrinkage stresses நான் யூனிஃபார்மா டெவலப் ஆகும். சோ இப்படி கிரியேட் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து will be more than the strength of the material. சோ இது வந்து மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தோட அதிகமாயிருச்சு அப்படின்னா கிராக் வந்து ஃபார்ம் ஆயிரும், will be formed. These are known as the hot tears னு சொல்லுவோம் சரியா. சோ இத வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு தான் சில்ஸ் பேடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா. சோ இது வந்து क्वेश्चनல கேட்டிருப்பாங்க. சோ சில்ஸ் பேடிங்ஸ் வந்து நமக்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம், டு ரிமூவிங் த ஹாட் டியர்ஸ் ப்ராப்ளம். மெட்டலர்ஜிக்கல் டிஃபெக்ட்ல ரிமூவ் பண்ணக்கூடியது. சோ இதான் வந்து ஹாட் டியர்ஸ், அதை ரிமூவ் பண்றதுக்காக we are going with this சில்ஸ் அண்ட் பேடிங். அடுத்து ஹாட் ஸ்பாட்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்பாட் அதேதான். சோ சில்லிங் ஆஃப் த காஸ்டிங். சோ இது வந்து இதனால தான் வருது, நம்ம அதேதான் கூல் பண்ணையில தான் வருது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வித் த கிரே cast iron having small amount of silicon இருக்குன்னு வச்சுக்கிறோம். சோ very hard white cast iron may result at the chilled surfacesல நமக்கு தெரியும். very hard white cast iron தெரியும். சோ this hot spot will interfere the subsequent measuring processல அடுத்தடுத்து வர்ற ஏன்னா காஸ்டிங் அப்புறம் மெஷரிங் பண்ண வேண்டியிருக்கும். சோ அந்த இடத்துல இது ப்ராப்பரா வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அப்படி இல்ல மெஷரிங் டயத்துல ப்ராப்ளமா வந்து நிக்கும் இந்த ஹாட் ஸ்பாட்ங்கிறது. அதனால தான் ப்ராப்பர் மெட்டலர்ஜிக்கல் கண்ட்ரோல் அண்ட் சில்லிங் பிராக்டிசஸ் ஆர் எசென்சியல் ஃபார் எலிமினேட்டிங் த ஹாட் ஸ்பாட்னு சொல்றோம். ஓகேவா. சோ இத வர வேற என்ன டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குறது அவ்வளவுதான். இதான் லாஸ்ட். சோ மோல்ட் ஷிஃப்ட் சரியா. சோ மோல்ட் ஷிஃப்ட்னா நம்ம டயகிராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ ப்ராப்பரா வந்து மேல கீழ இந்த உட்கார்ல இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன வந்து நம்ம ரெக்டிஃபை எடுக்கலாம்னா ப்ராப்பரா டபுள் பின்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து வச்சு கிளாம்ப் பண்ணாலே போதும். அதான் இங்க காட்டியிருப்பாங்க. டியூ டு இம்ப்ராப்பர் பொசிஷனிங் ஆஃப் த கோ பாக்ஸ் அண்ட் த ட்ராக் பாக்ஸ். மேல கீழ உள்ள பாக்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து நம்ம டபுள் பின்ஸ் வச்சு மேட்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மிஸ் மேட்ச் இன் த காஸ்டிங் வரும் அலாங் த பார்ட்டிங் லைன். So this is overcome by providing the double pins and clamp வந்து ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணோமா mold shift வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் core shifting. So core அதேதான் shifting of the core from the original due to the upward buoyancy force. So இங்க upward buoyancy force create ஆறதுனால இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு ஆஃப்செட் கிரியேட் ஆயிருது. சோ அந்த கோரை வந்து மேல வந்து ஷிஃப்ட் ஆயிரும். அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கோர் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. சோ ஓவர்கம் பை ப்ரொவைடிங் கோர் பிரிண்ட் அண்ட் சாப்லெட்ஸ் வந்து ப்ராப்பரா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா we can avoid this core shifting problem also. ஆக்சுவலா இத வந்து சென்டர்ல இருக்கணும். சோ டியூ டு தி upward buoyancy forcesனால இப்ப என்ன ஆயிருக்கு, சோ இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த கோரே வந்து இப்ப மேல போய் உட்கார்ந்துருச்சு. சரியா. சோ இந்த கேப் கிடைக்கல, அதாவது இந்த எக்ஸென்ட்ரிக் போர்ஷன் இந்த ஆஃப்செட் பேர் தான் என்ன சொல்றோம்னா நம்ம கோர் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்றோம்.
Yeah. So these are all the different casting defects occurred in the casting processes. Yes, almost we have covered all the main important key points about the castings. So in the next video we will start with the previous year questions. TRB la கேட்டிருக்காங்க, TNPSC அதே மாதிரி வேற ஸ்டேட்ல கேட்டது, கேட் எக்ஸாமினேஷன்ல கேட்டது. So previous year questions எல்லாமே we will discuss in the upcoming videos. Right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.